கர்மாவின் பந்தம் நிச்சயமாக உருவாக்கப்படுகிறது, ஆனால் செயலின் பந்தம் அப்படி இல்லை. பார்த்தா, கர்மாவிற்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா செயல்களும் செயல்கள்தான், ஆனால் எல்லா திட்டங்களும் அல்ல. கர்மா என்பது வெகுமதியின் நம்பிக்கையுடன் தொடர்புடைய செயலாகும். ஒரு மனிதன் மகிழ்ச்சி அல்லது செல்வத்தின் நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போதெல்லாம் அந்த செயலின் பலனால் அவன் பிணைக்கப்படுகிறான். வெகுமதியின் நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யும் போது அது ஸ்தன் உதர யோகா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஒரு செயல் வெகுமதியின் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் போது அது நிஷ்காம் கர்மயோகா என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு நபர் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் எந்த கர்மாவும் ஒருவரை பிணைப்பதில்லை, அந்த செயலுடன் தொடர்புடைய நம்பிக்கைகள் அவரை பிணைக்கின்றன. இந்த யுகத்தில் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் தோல்வியின் போது நீங்கள் மிகுந்த துக்கத்தை உணர்வீர்கள். மேலும் அந்த துக்கம் உங்களை மற்றொரு செயலை செய்ய வைக்கும். அதற்காக நீங்கள் மற்றொரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் ஈகோ தூண்டப்படும். மேலும் அந்த ஈகோ உலகை வெல்ல உங்களை தூண்டும். மேலும் உங்களை கொலை செய்ய வைக்கும். மேலும் அந்த பாவம் உங்களை பிணைக்கும். யோசித்து பாருங்கள். இந்த போரில் வெற்றிக்கான விருப்பமோ தோல்வி பயமோ உங்களிடம் இல்லை என்றால் இந்த போரின் முடிவில் நீங்கள் மகிழ்ச்சியை அடைவீர்களா அல்லது துக்கத்தை அடைவீர்களா? சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை மாதாவ். அதாவது உங்கள் மகிழ்ச்சி, துக்கம், விரக்தி, ஈகோ ஆகியவை போரினால் அல்ல, மாறாக நீங்கள் போருடன் பிணைத்த நம்பிக்கைகளால் ஏற்படுகின்றன. இது உண்மை அல்லவா? பார்த்தா, மகிழ்ச்சி துக்கம் காலம் கிருத்வா லாப லாபௌ ஜயஜயு தத்தோ யுத்ஹயே யுத்யஸ்வ நைவம் பாபம் வாப்ஸ்யசி. அதாவது மகிழ்ச்சி துக்கத்தை சமமாக கருதி லாபம் இழப்பு வெற்றி தோல்வி பற்றி சிந்திக்காமல் எது தீர்மானிக்கப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் பாவத்தின் ஒரு பகுதியாக மாறமாட்டீர்கள். இது கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. எண்களை பற்றிய அறிவை பெறுபவர் தான் ஒரு உடல் அல்ல, ஒரு ஆன்மா மட்டுமே என்பதை புரிந்து கொள்கிறார். உடலின் இன்பங்களும் அனுபவங்களும் மரணம் வரை மட்டுமே நீடிக்கும். அதாவது அது உண்மையானது அல்ல, அது ஒரு மாயை மட்டுமே. அவர் ஒரு கர்மயோகியாக மாறுவது எளிது. ஆனால் மாதவா, வேலை உன்னை கட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் உலகத்தை துறந்து சந்நியாசம் எடுப்பது சரியல்ல. ஒரு ஆண் தன் குழந்தைகளுக்காக என்ன செய்தாலும் அது வியாபாரமா அல்லது காதலா? பார்த்தா, பிரேம் மாதம். பிறகு ஏன் உன் செயல்களின் பலன்களை விரும்புகிறாய்? பார்த்தாயா? எதிர்கால லாபம் அன்பில் அல்ல, வியாபாரத்தில் காணப்படுகிறது. தன் குழந்தைகளின் குணத்தை முறையாக கட்டி எழுப்பி அவர்களை நேசித்து அவர்களுக்கு மத மதிப்புகளை வழங்குபவன், அவனது குழந்தைகளும் நிச்சயமாக அந்த நபருக்கு அன்பையும் பாதுகாப்பையும் தருகிறார்கள். குழந்தைகளின் செயல்கள், உறவினர்களின் நடத்தை ஆகியவை அவர்களின் செயல்கள். பார்த்தாயா? அவர்களின் செயல்கள் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத போது அவர்களிடமிருந்து நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இருப்பதன் பயன் என்ன? பார்த்தாயா? ஆழமாக சிந்தித்தால் வாழ்க்கையில் நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இணைக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை என்பதை விரைவில் உணர்வாய். பிரபஞ்சமே கடவுளாகவும் மனிதன் கடவுளின் ஒரு பகுதியாகவும் இருக்கும்போது கடவுள் எல்லா வேலைகளையும் செய்கிறான், மனிதன் எதையும் செய்வதில்லை. இதுதான் கர்மயோகத்தின் அடிப்படை கொள்கை. பார்த்தாயா? நீங்களும் ஒரு கர்மயோகியாக மாறி இந்த போரில் போராட வேண்டும். பார்த்தாயா? 3 குணங்கள் லீதய விஷய வேத குண பவர்த்தம். அதாவது கடவுளின் மீது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள். எதையாவது பெற வேண்டும் என்ற ஆசையையும் பெற்றதை பாதுகாக்கும் எண்ணத்தையும் கைவிடுங்கள். பார்த், காலை வணக்கம். உங்கள் ஆன்மாவை விடுவித்துக் கொள்ளுங்கள். பார்த், கர்மனே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. மா என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்மனே பழம். தூரின் வார்த்தைகள் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. கருத்தரங்கு மற்றும் கர்மணி. உங்கள் கர்மத்தை செய்வது மட்டுமே உங்கள் உரிமை. விளைவு கடவுளின் கைகளில் உள்ளது. எனவே கர்மத்திலிருந்து ஓடுவது சரியல்ல, கர்மத்தின் பலனை எதிர்பார்ப்பதும் சரியல்ல. மாதவரே, பலன்களை துறந்து செயலை துறக்காத ஒரு கர்மயோகியை எப்படி அறிய முடியும்? விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. கேள்பார்த்தா, சுவையிலிருந்து விடுபட உணவை துறப்பவன் உண்மையில் சுவைக்கான ஏக்கம் அவனது மனதை விட்டு நீங்காது. அவன் இழப்பை சந்திக்கிறான்.
முதலில் அவன் பலவீனமாகிறான். இதனால் கடவுளை அடைய தேவையான முயற்சிகளை செய்ய முடியவில்லை. இரண்டாவதாக, அவனது மனம் எப்போதும் சுவைக்கான ஏக்கத்தால் நிறைந்திருக்கும். எனவே உணவை துறப்பதை விட சுயநல ஆசைகளை கைவிடுவது நல்லது. கர்மயோகி தனது மனதிலிருந்து அனைத்து ஆசைகளையும் விலக்கி வாழ்க்கையை ஒரு கடமையாக கருதி வேலை செய்கிறான். ஆனால் அந்த வேலைகள் மற்றும் பாவங்களில் பற்று கொள்ளவில்லை. தனது வேலையிலிருந்து நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகள் இல்லாதவனின் வேலை மட்டுமே நிறைவேறும். தோல்வியால் வருத்தப்படுவதில் மனம் தளராதவனின் வெற்றியில் மகிழ்ச்சியாக இருப்பதில் தன்னை சிறந்தவன் என்று கருதாதவனின் வேலை மட்டுமே நிறைவேறும். அத்தகைய நபர் கர்மயோகி என்று அழைக்கப்படுகிறார். அத்தகைய நபர் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார். தியாயதோ விஷயன் புன்சக சங்கஸ்தேஷு பஜாயதே சங்கத் சஞ்சாயதே காமஹ் காமத் குரோத அபிஜாயதே குரோதாத் பவதி ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசம் விப்ராஹ். ஆசை பலனை எதிர்பார்க்கும் நம்பிக்கையிலிருந்து எழுகிறது. மேலும் ஆசையின் தன்மை அதிருப்தியுடன் இருப்பதுதான். அதிருப்தி கோபத்தை ஏற்படுத்துகிறது. கோபம் வாயை எரிக்கிறது. பற்றுதல் காரணமாக ஒரு நபர் நடத்தை மற்றும் நடத்தை பற்றிய அறிவை மறந்து விடுகிறார். அறிவை இழப்பதால் புத்திசாலித்தனம் இழக்கப்படுகிறது. பொருத்தமற்ற செயல்கள் நடக்கத் தொடங்குகின்றன. மேலும் சமூகம் அத்தகைய நபருக்கு எதிரியாகிறது. இறுதியில் அத்தகைய நபர் முற்றிலும் வீழ்ச்சி அடைகிறார். சகோதரர் துரியோதனனைப் போலவே அவரது தளபதி அவரது எதிரி. மேலும் உங்களுக்கு வெற்றியை அருளியுள்ளார். பார்த்தா, கர்மயோகம் என்பது பிரம்ம வித்யாவின் இரண்டாம் நிலை. உங்கள் மனதை கடவுளிடம் நிலைநிறுத்துங்கள். உங்களை ஆன்மாவாக அறிந்து கொள்ளுங்கள். பொய்யான பிணைப்புகளிலிருந்து விடுபடுங்கள். மேலும் பலனின் நம்பிக்கையை கைவிட்டு உங்கள் வேலையை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள்.